அந்த விவசாயி எழுந்து, நாராயணா, இன்று நடப்பதெல்லாம் உன் செயல் அப்படின்னு கூறிக்கிட்டே அவர் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாராம். உணவு சாப்பிடுவதற்கு முன்னும், நாராயணா, இந்த உணவு நீ கொடுத்தது, அதற்கு நன்றி அப்படின்னு கூறிட்டு சாப்பிட்ருக்காரு. அப்புறம் தன்னுடைய வேலைகளை திரும்பவும் தொடர்ந்திருக்கிறாரு. தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்த அவர் இரவு படுக்க போகும் முன், இன்று நாள் நல்லபடியாக முடிந்தது, நாளையும் அப்படியே இருக்குமென நம்புகிறேன் நாராயணா அப்படின்னு கூறிக்கிட்டே படுத்தாராம். இந்த கதையிலிருந்து நமக்குமே ஒன்று புரிஞ்சிருக்கும். நம்மளால் எல்லா நேரமும், அதுவும் வேலை செய்கிற பெண்களால் மிகச்சிறப்பாக விஸ்தாரமாக பூஜை பண்ண முடியாட்டா கூட, நம்முடைய வீடு வேலை அப்படின்னு 2 கடமைகளை நம்ம ரொம்ப சிறப்பாக செய்யும்போது, கடமையை சிறப்பாக சரியாக செய்யும் நம்மைத்தான் கடவுளுக்கு மிகவும் பிடிக்கும். சரியா?